இன்றைக்கி லஞ்சுக்கு பாவக்காய் புளிக்குழம்பு தான் பண்ணேன். கொஞ்சம் கூட கசப்பே தெரில. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச பாவக்காய். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயை இது கூட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு 10 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளிக்கரைசல் தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வறுத்து வச்சுருந்த அந்த பாவக்காயும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த புளிக்குழம்பு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். நல்லா ஒரு செமி கிரேவியாக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.